கொச்சி நகரத்தின் பொருளாதார பெருமையாக அரபிக்கடலை ஒட்டி தலைநிமிர்ந்து நின்ற விவேக் டவரின் 40வது மாடி. கனமான இரட்டை கண்ணாடிகள் வழியே வெறி நகரம் ஒரு ஓவியம் போல அமைதியாக காணப்பட்டது. ஆனால் போர்ட்ரூமிற்குள்ளந்த நிசப்தம் ஒரு புயலுக்கு முந்தை அமைதியாக இருந்தது. -டிகிரியில் இருந்த ஏசி காற்று கூட அரவிந்த் மேனனின் நெஞ்சில் எரிந்த இயலாமையின் தீயை அணைக்க போதுமானதாக இல்லை. அரவிந்தைச் சுற்றி அமர்ந்திருந்த போர்டு உறுப்பினர்கள் அனைவரும் நிழல்களைப் போல தோன்றினர். அவர்களின் கண்களில் தெரிந்த பயம் அவர் மீதான மரியாதை அல்ல, மாறாக கிஷோர் நம்பியார் என்ற புதிய சக்திக்கான விசுவாசமாக அது இருந்தது. அரவிந்த், கிஷோரின் குரல் எஃகு போல குளிராக இருந்தது. ஒரு காலத்தில் தனது வலதுகரமாக இருந்த கிஷோர் இப்போது ஒரு கசாப்பு கடைக்காரனின் துல்லியத்துடன் பேசினான். முதலீட்டாளர்களின் பணத்தை கையாள்வதில் நீங்கள் செய்த கடுமையான தவறுகள், இந்த ஆவணங்களின்படி 200 கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் உங்கள் நேரடி ஒப்புதலுடன் நடந்திருப்பதை நிரூபிக்கின்றன. போலி ஆவணங்கள் அல்ல மிஸ்டர் அரவிந்த், சட்டப்பூர்வமான ஆதாரங்கள். நம்பிக்கைக்குரியவனின் ஒவ்வொரு வார்த்தையும் அரவிந்தின் இதயத்தில் ஆழமாக துளைத்தது. விவேக் குரூப் என்பது ஒரு நிறுவனமாக மட்டும் இருக்கவில்லை, அது 40 ஆண்டுகால இடைவிடாத உழைப்பு. தெருவிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு அற்ப லாலத்தையும் கனவுகளை கட்டமைக்க பயன்படுத்திய ஒரு சாமானியனின் பதிலடியாக அது இருந்தது. கிஷோர் கண்களில் ஒருவித வெற்றியாளனின் ஏளனத்தை மறைத்துக்கொண்டு கடைசி தாக்குதலை தொடுத்தான். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா உங்களை விலகி இருக்க சொல்கிறது. போர்டு ஒருமனதாக முடிவு செய்துள்ளது. நீங்கள் இந்த நிறுவனத்தின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக விலக வேண்டும். அரவிந்த் மேனனின் உடல் நடுங்கியது. அவர் எழுந்து நின்றார். அவர் கையெழுத்திட்டது நிறுவனத்தின் ஆவணங்களில் அல்ல, அது தனது ஆத்மாவின் மரண வாரண்டில். தன் கண்கள் கலங்காமல் அவர் தலை நிமிர்ந்து நின்றார். 40வது மாடியிலிருந்து கீழே அரவிந்த் லிப்டில் பயணம் செய்தார். ஒவ்வொரு மாடியும் கீழே செல்லும்போது தான் சம்பாதித்த அனைத்தும் கைவிட்டு போவதாக அவருக்கு தோன்றியது. ஒவ்வொரு ஊழியரின் பார்வையும் தன்னை பின்தொடர்வதை அவர் கண்டார். பரிதாபம், பயம், அவநம்பிக்கை. அந்த கண்களில் தெரிந்த உணர்வுகள் அவரை குத்தின. விவேக் டவரின் நுழைவாயிலை கடந்து அவர் மெரைன் டிரைவின் சுட்டரிக்கும் தாட் சாலைக்கு இறங்கினார். மதிய வெயிலில் கடல் காற்று சூடான வியர்வை துளிகளை தழுவிச் சென்றது. எங்கே போவது, எப்படி திரும்ப பெறுவது? வெறுமையை பார்த்தபடி அவர் நடந்தார். திடீரென்று ஒரு நிழல் அவரை தடுத்தது. மிஸ்டர் அரவிந்த் மேனன், உங்களுக்கு என்னை நினைவிருக்கிறதா? நான் ஷானவாஸ். நான் தான் இங்கே இருக்கும் உங்களின் மிகவும் நம்பிக்கைக்குரிய கண். ஷானவாஸ். அவனை பார்த்தபோது அரவிந்தின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. விவேக் டவரின் சுவரை ஒட்டி தனது காரின் கண்ணாடியை துடைக்க அவ்வப்போது வருபவன், அங்கிருந்த சந்துகளின் நிரந்தர பயணி. என்ன வேண்டும்? என்னை கேலி செய்ய வந்தியா? அரவிந்த் அலட்சியமாக கேட்டார். ஷானவாஸ் பதிலளிக்கவில்லை. அவன் அரவிந்தின் கண்களை பார்த்தான். அந்த கண்களில் பசி இருந்தது, வாழ்வதற்கான தீவிர ஆசை, பிறகு ஒருவித கூர்மையான கவனிப்பு திறன். அதைத்தான் அரவிந்த் கண்டார். சார், என் வாழ்க்கை இந்த டவரின் வெளிச்சத்திலும் நிழலிலும் தான் இருக்கிறது. நான் இங்கே தூங்கும்போது பலவற்றை பார்க்கிறேன். கிஷோர் நம்பியார் சாதாரணமொருவர் அல்ல. லிப்டுகளை தவிர்த்து இரவு 11 மணிக்கு மேல் படிக்கட்டுகள் வழியாக ரகசியமாக ஒருவர் வருவார். அவர் கருப்பு நிற பெரிய பைகளுடன் தான் போவார். இது எஸ்இபியின் முதலீட்டு மோசடி அல்ல சார், இது அதைவிட பெரிய கருப்பு பண ஆட்டம். ஷானவாஸின் வார்த்தைகளில் ஒரு பிச்சைக்காரனின் இயலாமை இல்லை, மாறாக ஒரு நேர்மையான புலனாய்வாளனின் உறுதி இருந்தது. இந்த கட்டிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவர் இருந்தார். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு வெளியேற்றிய ஒருவர். ரம்யா பிரசாத். மீண்டும் அந்த பெயர், ரம்யா பிரசாத். விவேக் குரூப்பின் கணக்குகளை விரல் நுனியில் வைத்திருந்த மேதை அவள். தனது ஒரேயொரு தவறான புரிதலால், தனது ஈகோவால் 1 வருடத்திற்கு முன்பு வெளியேற்றப்பட்டவள். பழைய கோபங்கள் இருக்கலாம் சார், ஆனால் ரம்யாவின் நீதி உணர்வு பெரியது. கிஷோர் தகர்க்க முயற்சிப்பது அவளது தொழில் தர்மத்தை தான். நீங்கள் உண்மையை திறந்து சொல்லுங்கள், மீதத்தை அவள் பார்த்து கொள்வாள். அரவிந்த் மேனனின் மனதில் பழிவாங்கலின் முதல் பொறி தெரிந்தது. தோற்று திரும்ப அவரால் முடியாது. தனது அகங்காரம் விவேக்கின் மீள்வருகைக்கு தடையாக இருக்கக்கூடாது. ரம்யா பிரசாதின் கொச்சியில் உள்ள சிறிய கன்சல்டன்சி நிறுவனம், பிரசாத் அக்கவுண்டிங் சொல்யூஷன்ஸ் என்ற போர்டு. அரவிந்த் மேனனின் வருகை ரம்யாவை சற்றும் ஆச்சரியப்படுத்தவில்லை. கார்ப்பரேட் உலகம் இப்படித்தான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வரவில்லை ரம்யா. அரவிந்த் நேராக விஷயத்திற்கு வந்தார். கிஷோரின் துரோகம் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். நீதிக்காக என் கூட நிற்க வேண்டும். விவேக் குரூப் என் கனவு மட்டுமல்ல, அங்கே வேலை செய்யும் ஆயிரக்கணக்கானோரின் குடும்பம். ரம்யா அவரது கண்களையே பார்த்தாள். அந்த கண்களில் முன்பு இருந்த அகங்காரம் மறைந்து பயம் மட்டுமே இருந்தது. மிஸ்டர் அரவிந்த், நான் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டேன், ஆனால் நீதிக்காக வேலை செய்வேன். என் நிறுவனம் நீதியுடன் நிலைத்திருக்க வேண்டும். அந்த இலட்சியத்திற்கு கிஷோர் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அங்கே ஒரு ரகசிய கூட்டணி உருவானது. ரம்யாவின் வேலை தொடங்கியது.
விவேக் குரூப்பின் டேட்டாபேஸிலிருந்து கசிந்த அரைக்குறை தகவல்களையும் பொதுவில் கிடைத்த நிதி ஆவணங்களையும் அவள் பகுப்பாய்வு செய்தாள். ரம்யாவின் திறமை அங்கே வெளிப்பட்டது. 6 நாட்களில் அவள் ஒரு பொருளாதார உடற்கூறாய்வை, ஃபைனான்சியல் அனோட்டமியை தயார் செய்தாள். பிரதான லெட்ஜரில் ஒரு சிறிய முரண்பாட்டை கண்டுபிடித்தாள். விவேக் குரூப்பிற்கு பெயரளவில் மட்டுமே ஒரு காகித நிறுவனம், ஷெல் கம்பெனி வெளிநாட்டில் உள்ளது. கிஷோர் நம்பியார் கருப்பு பணத்தை பரிமாற்றம் செய்வது இந்த ரகசிய ஷெல் அக்கவுண்ட் வழியாகத்தான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இதன் டிஜிட்டல் ஆதாரங்கள் அனைத்தும் கிஷோரின் விவேக் டவர் கம்ப்யூட்டரில் உள்ள பழைய ஃபைல்ஸ் என்ற ஃபோல்டரில் மறித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஃபைல்கள் கிடைத்தால் மட்டுமே கிஷோரின் நெட்வொர்க்கும் மோசடியும் வெளிவரும். ஆதாரங்களை கைப்பற்றுவது எளிதானது அல்ல. விவேக் டவரின் பாதுகாப்பு அமைப்பு, செக்யூரிட்டி சிஸ்டம் கொச்சியின் மிகவும் பாதுகாப்பான நெட்வொர்க் ஆகும். ஆனால் அரவிந்த், மூளை, ரம்யா, டெக்னிக்கல் மாஸ்டர், ஷானவாஸ் ஆகியோர் இணைந்தனர். அவர்கள் ஒரு ஆபரேஷன் விவேக்கை திட்டமிட்டனர். ஷானவாஸ் கட்டிடத்தின் ப்ளூ பிரிண்டை ஆய்வு செய்தான். சார், சர்வர் ரூமுக்குள் நேரடியாக நுழைய முடியாது. பேஸ்மெண்டில் உள்ள ஸ்டோர் ரூமை ஒட்டிய ஏர் வென்டிலேஷன் ஷாஃப்ட் வழியாகத்தான் நுழைய முடியும். ஸ்டோர் ரூமில் மோஷன் சென்சார்கள் உள்ளன. அங்கேதான் ரம்யாவின் மேஜிக், அரவிந்த் கூறினார். ரம்யா, ஷானவாஸ் உள்ளே நுழையும் 3 நிமிடங்களாவது பாதுகாப்பு ஃபயர்வாலை அணைக்க உன்னால் முடியுமா? விவேக் குரூப் பயன்படுத்தும் ஃபீனிக்ஸ் சர்வர் கிளஸ்டரின் பழைய மென்பொருளில் உள்ள சில பாதிப்புகள் எனக்கு தெரியும். என் லேப்டாப் மூலம் வெளியிலிருந்து ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அட்டாக் நடத்த முடியும். ஆனால் அது சிஸ்டத்தை அதிகமாக சூடாக்கி பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையில் அலாரத்தை ஒலிக்க செய்யும். அந்த நேரத்திற்குள் ஷானவாஸ் ஃபைலை காப்பி செய்ய வேண்டும், ரம்யா உறுதியாக கூறினாள். முடிவு செய்யப்பட்டது. பணி இரவு 2 மணிக்கு. கிஷோரின் டெஸ்க்டாப் சிஸ்டத்திலிருந்து பழைய ஃபைல்ஸ் என்ற ஃபோல்டரை ஒரு பென்டிரைவில் நகல் எடுக்க வேண்டும். வெற்றி உறுதியானால் மட்டுமே திரும்ப வேண்டும். அந்த இரவு கொச்சியில் தூறல் மழை பெய்தது. விவேக் டவரின் மீது இருள் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. அரவிந்தும் ரம்யாவும் ஒரு பழைய வேனில் அமர்ந்திருந்தனர். வேனின் நிசப்தத்தில் ரம்யாவின் விரல்கள் கீபோர்டில் தட்டும் சத்தம் மட்டும் கேட்டது. ஷானவாஸ் கருப்பு உடை அணிந்து கட்டிடத்தின் பின்பக்கம் உள்ள குறுகிய சந்து வழியாக ஊர்ந்து சென்றான். இருட்டில் அவனுக்கு பார்வை ஒரு பிரச்சனையாக இல்லை. இறுதியாக அவன் பேஸ்மெண்டில் உள்ள ஸ்டோர் ரூமின் சிறிய ஜன்னல் முன் வந்தான். ரம்யா, என் சிக்னல் கிடைக்காமல் தொடங்காதே. ஷானவாஸ் உள்ளே நுழைந்தான். மோஷன் சென்சார்கள் மேலே மின்னின. இப்போது ஷானவாஸ் மெசேஜ் அனுப்பினான். வேனில் இருந்தபடி ரம்யா என்டர் கீயை அழுத்தினார். தாக்குதல் தொடங்கியது. லேப்டாப்பின் கமாண்ட் ப்ராம்ப்டில் கோடுகள் மழை போல பொழிந்தன. விவேக் டவரின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையின் சிஸ்டம் ஒரு கணம் உறைந்தது. ரம்யாவின் ஹேக்கிங் வெற்றி பெற்றது. ஷானவாஸ் வென்டிலேஷன் ஷாஃப்ட் வழியாக சர்வர் ரூமுக்கு ஊர்ந்து சென்றான். துர்நாற்றமும் இருளும் அவனை சூழ்ந்தது. உள்ளே நுழைந்த உடனேயே கிஷோரின் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். ரம்யா கொடுத்த ரகசிய பாஸ்வேர்டை பயன்படுத்தி பழைய ஃபைல்ஸ் என்ற ஃபோல்டரை திறந்தார். ஃபைல்களை பார்த்தபோது ஷானவாஸின் கண்கள் பிரகாசித்தன. அவன் இடைவெளியின்றி பென்டிரைவை இணைத்தான். காப்பி பேஸ்ட் தொடங்கியது. 20%, 50%, 80%. திடீரென்று அடுத்த நடைபாதையில் கனமான பூட்ஸின் சத்தம் கேட்டது. டேட்டா சென்டரில் ஏதோ பிரச்சனை, சிஸ்டம் ரீபூட் ஆகிவிட்டது. ஒரு காவலாளி சொல்வதை ஷானவாஸ் கேட்டான். அவர்கள் அருகில் வருகிறார்கள். ரம்யா, காவலர்கள் வருகிறார்கள். 95%. ஷானவாஸ் கத்தினான். நேரமில்லை. காப்பி முடியாத பென்டிரைவை அவன் அதிர்ச்சியுடன் உருவினான். ஃபைல் தொலைந்தால் எல்லாம் போச்சு. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அருகிலிருந்த சிவப்பு ஃபயர் அலாரம் பாக்ஸ் கிளிங், காதை பிளக்கும் சைரன் ஒலித்தது. கட்டிடம் முழுவதும் அதிர்ந்தது. காவலர்கள் பீதியடைந்தனர். அவர்களின் கவனம் தீவிரமாக ஒலிக்கும் சைரன் திசையை நோக்கி திரும்பின. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆதாரங்கள் அடங்கிய பென்டிரைவுடன் ஷானவாஸ் சர்வர் ரூமின் பின்வாசல் வழியாக கீழே குதித்தான். சந்துகளின் வழியாக அவன் ஒரு மின்னல் போல ஓடினான். அவனுக்கு பின்னால் காவலர்கள் ஓடத் தொடங்கியிருந்தனர். ஆனால் கொச்சியின் இரவு சந்துகள் ஷானவாஸுக்கு சொந்தமானவை. அவனுக்காக ஒரு பைக் தயாராக இருந்தது. அவன் அதில் தாவி ஏறினான். மழை நீரை தெறிக்கவிட்டு அவன் காற்றின் வேகத்தில் பறந்தான். காத்திருந்த வேனுக்கு அருகே ஷானவாஸ் பைக்கை நிறுத்தினான். மூச்சிறைக்க ஈரமான கண்களுடன் அவன் பென்டிரைவை அரவிந்திடம் கொடுத்தான். இது மட்டும் போதாது சார். ஆனால் இது கிஷோரை அழிக்க போதும். அரவிந்த் மேனன் அந்த பென்டிரைவை இறுக்கமாக பிடித்தார். அவரது முகத்தில் தோற்று திரும்ப அவரால் முடியாது என்ற பாவம் மறைந்திருந்தது. மாறாக பழிவாங்க தயாராகும் ஒரு போராளியின் மன உறுதி நிறைந்திருந்தது.
தனது சாம்ராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்கான உண்மையான போராட்டம் அங்கே தொடங்கிக் கொண்டிருந்தது. விவேக் குரூப் மீண்டு வரும். சத்தியத்தின் மற்றும் நீதியின் நெருப்பில் புடம் போட்டபடி